வணக்கம், என் பேர் ராஜா. நான் வந்து சென்னை வாசி. அதாவது இப்போ நம்ம வந்து எல்லா ஃபாரின்லையும் பார்த்தீங்கன்னா வந்து சுத்தத்தை வச்சுதே வந்து அடுத்த எப்படி கண்ட்ரி வளர்ச்சி அடையுன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக இருக்க வரைக்கும் நம்ம கண்ட்ரி வளர்ச்சி அடையும். உதாரணத்துக்கு நம்ம சிங்கப்பூர், மலேசியா, துபாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோக்கு ஹைஜீனிக்காக இருக்கோ அவ்வளோக்கு அந்த நாடு டெவலப் ஆகிடுது. அதேமாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே எவ்வளோ ஹைஜீனிக்காக வச்சுருக்கோமோ அந்த நாடு நம்ம தான் முன்னேற முடியும். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஹைஜீனிக் பற்றி பேசணும்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கேரி பேக்கு, பாலித்தீன் கேரி பேக்கு ஃபஸ்ட்டு நம்ம உபயோகப்படுத்தாமல் இருக்கணும். செகண்டு வந்து ரோட்டோர மலைஜலம் கழிப்பது, அதை ரெண்டாவது தவிர்க்கணும் கண்டிப்பாக. மூணாவது பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பூரண சென்னை கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் மக்கும் குப்பை மக்காத குப்பை ரெண்டு வகையாக பிரித்து பயன்படுத்தும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது மேக்ஸிமம் வந்து கேரி பேக்கு, பாலித்தீன் பை, அதேமாதிரி ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி, அதாவது நம்ம பப்ளிக் ஸ்மோக்கிங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து அப்புறம் அடுத்த பாயிண்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து இயற்கை நம்ம எவ்வளோக்கு சுத்தமாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு நமக்கு நன்மை. மற்ற ஊரில் பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் ஒரு டீ கப்பு கூட வந்து மலேசியா, சிங்கப்பூர், ஹாங்காங்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் மட்டும்தே வந்து இந்த மாதிரி கப்பெல்லாம் பயன்படுத்தலாம். அதை மேக்ஸிமம் தவிர்க்கணும். அதே மாதிரி வந்து நம்ம ரோட்டோரத்தை சாப்பிட்ற போது 20 ரூபா 20 ரூபாய்க்கு சாப்பிட்ற மாதிரி இந்த கேரி பேக்கு சாப்பிட்றதுனால ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆகுது. அதை அப்படி தூக்கி போடுறோம். அதை மாடு எல்லாம் சாப்பிட்றது, அதை மேக்ஸிமம் தவிர்க்கணும். அது பேப்பர் கப்பு, பேப்பர் இலை இதெல்லாம் தவிர்த்துட்டு நேச்சுரலாக எது கிடைக்காது அப்போ பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். நம்ம இந்தியாவை முன்னேறலாம்.